டங்ஸ்டன் சுரங்க திட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்க மத்திய அரசு பரிந்துரை செய்துள்ளது. பல்லுயிர் பகுதிகளை தவிர்த்துவிட்டு மற்ற இடங்களை ஆய்வு செய்ய பரிந்துரைத்துள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே அரிட்டாப்பட்டி நரசிங்கப்பட்டி மலைப்பகுதியில் இருந்து சுற்றியுள்ள 5000 ஏக்கர் பரப்பளவில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைப்பதற்கு இந்துஸ்தான் சிங்க் லிமிடெட் நிறுவனத்திற்கு மத்திய அரசு அனுமதி வழங்கியது. அரிட்டாப்பட்டி பல்லுயிர் தலமாக அறிவிக்கப்பட்டுள்ளதால் அப்பகுதியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கப்பட்டால் சுற்றுச்சூழல் பாதிப்பிற்குள்ளாகும் என கூறப்பட்டது. இதனால் டங்ஸ்டன் சுரங்கத்துக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என அரிட்டாப்பட்டி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த முத்துவேல்பட்டி, கிடாரிப்பட்டி, எட்டிமங்கலம், செட்டியார்பட்டி, நாயக்கர்பட்டி, வெள்ளாளப்பட்டி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கடந்த ஒரு மாதமாக பல்வேறு போராட்டங்களை நடத்தினர். இந்நிலையில் தமிழ்நாடு சட்டசபையில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கும் மத்திய அரசின் முயற்சிக்கு எதிராக தனி தீர்மானம் கொண்டுவரப்பட்டு அனைத்து கட்சிகளின் ஆதரவுடன் ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது. இதனையடுத்து டங்ஸ்டன் சுரங்கத்திற்காக இப்பகுதியை தேர்வு செய்துள்ள இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனம் தமது முடிவை மறுபரிசீலனை செய்து உயிரியல் பன்முகத்தன்மை வாய்ந்த பகுதிகளை அத்தொகுதியிலிருந்து விலக்கி இத்திட்டத்தை மறுவரையறை செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை ஆய்வு செய்யுமாறு கோரப்பட்டுள்ளது. மேலும் நாயக்கர்பட்டி டங்ஸ்டன் தொகுதியை ஏலம் எடுக்க விருப்பம் தெரிவித்துள்ள நிறுவனத்திற்கு ஒப்பந்த கடிதம் வழங்கும் பணியை தற்காலிக நிறுத்தி வைக்கவும் தமிழக அரசுக்கு மத்திய அரசு கோரிக்கை விடுத்துள்ளது.